ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். நான் பிரலாத் பக்ததாஸ். பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாய சுருக்கத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 2ஆம் அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். முதல் அத்தியாயத்தினுடைய முடிவில் அர்ஜுனன் எப்படி நான் ஒரு புரியேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காண்டிவத்தில் நழுவ விட்டுட்டு அந்த தேர்லேயே அமர்ந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 2வது அத்தியாயத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அந்த குழம்பிய நிலையில் உள்ள அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாய் ஆகிறத பார்க்குறோம். 2வது அத்தியாயத்தை நம்ம 5 பகுதியாக பிரிக்கிறோம். இவன் முதல் பகுதியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல் பகுதி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஜீவாத்மாவாகிய நம்மளுக்கு வாழ்க்கையில் இவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதற்கு நம்ம என்னென்னமோ தீர்வு சொல்ல முயற்சி பண்ணுறோம். முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. குலதர்மம் அழியும்னு சொன்னாங்க, பெண்கள் அழிவாங்கன்னு சொன்னாங்க, சந்ததி நாசமாக போகும்னு சொன்னாங்க, முன்னோர்களுக்கு பின்னம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லாமே சரியாக இருந்தால் கூட, சரியான தத்துவத்தை பேசிய போது கூட அவனுக்கு முடிவு கிடைக்கல. இதுதான் நம்மளுடைய நிலை. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பல சமயத்தில் கரெக்டாக இருக்கும். உலகம் ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருது, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு விடை தெரியும். ஆனால் அதை நம்மளால் எடுத்து செய்ய முடியாது. அதனுடைய விளைவு ஆனந்தமாக அமையாது. அதே நிலையில் தான் அர்ஜுனன் இருக்கிறாங்க முதல் அத்தியாயத்தில். 2வது அத்தியாயத்தில் அப்போது முதல் ஸ்லோகத்தில் பார்க்குறோம், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனராகிய கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். அந்த என்னுடைய நண்பனாகிய அர்ஜுனன் ரொம்ப இரக்கத்தில் ரொம்ப கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆரியன்னு சொன்னால் அது முக்கியமான வருஷம். ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் வார்த்தையை சொல்லுவார், அனாரி துஷ்டம் அஸ்வர்க்கியம் அப்படிம்பார். அனாரி துஷ்டம்னு சொன்னால் ஆரியனுக்கான குணம் இது கிடையாதுன்னு சொல்லுவார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆரிய பேதம், ஆரிய திராவிட பேதம். இப்போ அந்த ஆரிய திராவிட பேதம் அப்படிங்கிறது ஒரு மக்கள் உருவாக்குன ஒரு கற்பனை. குறிப்பாக சொல்லப்போனால் இது வெள்ளைக்காரங்க இந்தியர்களில் பெரிய ஒரு உண்டாக்குறதுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சதி தான் ஆரிய திராவிடம். ஆரியன் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் பகவத்கீதையினோட நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரியன்கிற வார்த்தை பல இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையுமே ஆரியம் அப்படிங்கிறது குணத்தை குறிக்கிறதாகவும், திராவிடம் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கிறதாகவும் தான் இருக்குது. ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் வேத கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்கன்னு அர்த்தம். திராவிடன்னு சொன்னால் நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது. ஏன்னா பெரிய பெரிய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஏன் சங்கராச்சாரியார் கூட அவர் திராவிட சிசுன்னு சொன்னார். திராவிட பூமியில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் பின்பற்றிய கலாச்சாரம் ஆரியம். வேதங்களை பின்பற்றுபவர்கள் ஆரியர்கள், அவ்வளவுதான். வேதங்களை பின்பற்றக்கூடிய அர்ஜுனா, உனக்கு ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கேட்குறார். அஸ்வர்க்கியம், நீ இந்த நிலை உனக்கு சொர்க்கத்துக்கு பிராப்தி கொடுக்காது, மேலுலக பிராப்தி கிடைக்காது, நீ ஏன் இப்படி குழம்பி இருக்கிற? இது இந்த பலவீனம் உனக்கு முறை கிடையாது அப்படின்னு சொன்னவொடனே அந்த இடத்துல அர்ஜுனன் என்னுடைய குருவை நான் எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய குழப்பத்தை சொல்கிறாங்க. முக்கியமான ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்மசம்மூட சேத்தாக எஸ்ரேயாச்சா நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கார்பண்ய தோஷம்னு சொன்னால் கருமித்தனத்தால், பகதஸ்வபாவ நான் என்னோடய ஸ்வபாவத்தை இழந்திருக்கிறேன். ஏன்னா அவர் காண்டிபதாரி அர்ஜுனங்கிற பேரை கேட்டாலெல்லாம் பயப்படுவாங்க. இந்திரனுடைய பையன் அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே பயப்படுவாங்க எல்லாரும். அப்படிப்பட்டவன் தன்னுடைய சுபாவத்தை இழந்து நிற்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தர்ம சம்மூட சேத்தாகாது. சம்மூடன்னா குழப்பம், தர்ம சம்மூட, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு குழப்பம் இருக்குது. பிரிச்சாமி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஸ்ரேயாஸ்யா நிச்சிதம் புரூஹி தன்மை. இப்போ ஸ்ரேயாங்கிற வார்த்தை முக்கியம்.
அதாவது சில விஷயங்கள் நிரந்தர ஆனந்தம் கொடுக்கும், சில விஷயங்கள் உடனே ஆனந்தம் கிடைக்கும். புத்திசாலிங்க கொஞ்சம் நேரமானால் கூட பரவாயில்ல, நிரந்தரமாக கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. முட்டாள்கள் உடனே கிடைக்கணும்னு நினைப்பாங்க, அது கொஞ்ச நாள் அழிஞ்சிடும் அந்த சுகம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு நித்தியமான ஆனந்தம் எது எனக்கு உண்மையிலே நல்லது எனக்கு சொல்லுங்கள். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவான் பிரபன்னம், நான் உன்னுடைய சிஷ்யன் ஆகிட்டேங்கிற வார்த்தையை அர்ஜுனன் சொல்கிறாரு. 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யனை குரு எப்போவுமே என்ன பண்ணுறாரு, ஒரு அகங்காரத்தை அழிப்பார். அதுதான் முதல் படி. ஏன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவணும். பாத்திரத்தை கழுவுனா தான் அதில் பொருள் வாங்க முடியும். அதே மாதிரி குருக்கிட்ட போனீங்கன்னா குரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுப்பார், சுத்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திவ்ய ஞானத்தை கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம ஹரே கிருஷ்ணாவில் கூட பிரபுபாதர் சொல்கிறாங்க, நீங்களுடைய சிஷ்யன் ஆகணும்னு சொன்னால் முதல்ல 16 மணி ஜபம் செய்யுங்க, ஒரு நாளைக்கு 4 கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அசைவம் சாப்பிடக்கூடாது, போதை பழக்கக்கூடாது, சூதாடக்கூடாது, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த குரு சிஷ்யனாக நம்மளை ஏற்றுக்கிட்டு ஞானம் கொடுப்பாங்க. எல்லா குருவுமே சோதித்து அவங்கள தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீட்சாங்கிறது கொடுப்பாங்க, ஞானம்ங்கிறது கொடுப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுனனை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ பகவான் வாச்ச 2:11, அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம்ச பாஷத்தே கதாசூன் அகதாசுஞ்ச நானுசோச்சந்தி பண்டிதா. சொல்கிறாரு, அர்ஜுனா அது புத்திசாலி மாதிரி பேசுகிற, ஆனான்னு பேசுகிறது எல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. எதற்கு கவலைப்படக்கூடாதோ அதற்கு கவலைப்படுற, எதுக்கு கவலைப்படணுமோ அது கவலைப்பட மாட்டேங்கிற, உன்னுடைய அந்த மூடத்தனத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஒரு படி தட்டி விடுறாரு. அர்ஜுனன் அடக்கமாயிடுறான். அடக்கம் இல்லாட்டி நம்மளால் குருவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குரு கிட்ட எப்போவுமே ஒரு சிஷ்யன் முட்டாளாக தான் இருக்கணும்னு எங்களுடைய குரு பிரபுபாதர் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் தான் கிருஷ்ணர் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது 2வது பகுதி பாகவதம். 2:11 2:30 வரைக்கும் வரக்கூடிய 2வது பகுதி பாகவதம். இது பகவத்கீதா. 2வது பகுதி பகவத்கீதா. இந்த 2வது பகுதி பகவத்கீதா ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதில் தான் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் யார், ஆத்மா யார், அந்த ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா இல்லையா, ஆத்மாவோட குணங்கள்லாம் என்ன, இது 2:11 2:30 வரைக்கும் வரக்கூடிய 20 ஸ்லோகங்களில் வரிசையாக சொல்லிட்டு வராங்க. 2:12 சொல்கிறாங்க, நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாத காலம் என்று ஒன்றும் கிடையாது, இல்லாமல் இருக்க போகும் காலமும் கிடையாது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு செல்கிறது. பொதுவாகவே நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து மறுபிறப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. என் பெரியவங்களுக்கே தெரியாது. அப்போ பெரும்பாலும் நம்ம அந்த குழந்தைங்கள்ட்டையும் கேள்வி கேட்குறவங்கள்ட்டையும் கோபத்தை தான் காட்டுவோமே தவிர விடை கொடுக்க மாட்டோம். சப்போஸ் மாற்று மருத்துவர்கள் நம்மள்கிட்ட மறுபிறப்புன்னு இருக்கா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன் கோபம் வருது, விடை தெரியல, கோபம் வருது. ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணர் 2:13 அதில் சொல்கிறாரு, ரொம்ப லாஜிக்காக ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஒரு பிறவியிலே உடம்பு மாறிட்டு இருக்குங்கிறத கிருஷ்ணர் புரிய வைக்கிறாரு. ஒரு குழந்தை வளர்கிறாங்க, இளம் வயசு அடைகிறாங்க, முதுமை அடைகிறாங்க, இறக்குறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் ஒருத்தங்க வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோட்டோஸ் சின்ன வயசுலேருந்து எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உடல் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் உடல் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, உடல் மாற்றம் கொண்டது. ஏன்னா இது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அது வாங்கினோன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது, 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இருக்காது, 3 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இருக்காது. எல்லாமே அப்படி தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் ஆன எல்லா பொருளுமே ஒரு காலத்துக்கு அப்புறம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கும். ஆனால் நித்திய தேடல் அப்படிங்கிறது இந்த ஆத்மா கிட்டே தான் இருக்குது. அப்போ ஆத்மா ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்படுது, அதற்கு அந்த உடல் ஒரு கருவியாக தான் இருக்குது, அந்த கருவி தேஞ்சிக்கிட்டே போகுது. இதுதான் தேகத்தை உடையவனின் உடல் சிறுவையிலிருந்து இளமைக்கும் இதுமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் வேறு உடம்புக்கு மாறுகிறது. அதனால் நம்ம சுகம் துக்கம் இதெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்படாமல் ஒரு சீதோஷ நிலை மாறுதல் எப்படி இருக்கும்,
ஒரு குளிர்காலம், மழைக்காலம், கோடை காலம், இந்த மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே வருந்த பொழுது கூட நம்மளுடைய செயல்கள் மாறாது. ஏன்னா நம்ம கோடை காலத்தையும் வேலைக்கு போகணும், மழை காலத்தையும் வேலைக்கு போகணும், குளிர்காலத்தையும் வேலைக்கு போகணும். நம்ம காரணம் சொல்ல முடியாது. மழை பெய்யுது, நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது, முதலாளி ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கடமையை செய்கிறப்போ சுகம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, அதை தீர தத்ரன முக்கியத்தி அப்படிங்கிறார். தீரன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம துக்கத்தை போக்குறதுக்காக ஆலயம் போகிறோம். ஆனால் துக்காலயம் இது. இந்த உலகத்தில் துக்கம் இருந்தே தீரும். நம்ம கர்மம் அழித வரைக்கும் துக்கம் இருந்தே தீரும். ஆலயத்துக்கு போகிறது துக்கம் போகிறதுக்காக கிடையாது, நிரந்தரமாக போகிறதுக்கு. அதாவது மறுபிறப்புங்கிறது வாய்க்காத நிலை கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சாதுக்கள்கிட்ட போகிறோம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை கிருஷ்ணர் விளக்குறாங்க. ஆத்மாவை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவிநாஷி தூ தத் வித்திஹி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்வயஸ்ய நகச்சித் கர்ஹதி மசசின்னா அவிநாஷின்னு அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நீ யார் அழிக்க போகிற அர்ஜுனா? நீ பீஷ்மரை கொல்றேன்னு சொல்கிறேன், துரோணரை கொல்றேன்னு சொல்கிறேன், யார் அழிக்க போகிற? அவிநாஷி. பீஷ்மனுக்கோ துரோணருக்கோ அழிவு கிடையாது. பீஷ்மர் துரோணனுடைய உடலுக்கு தான் அழிவு இருக்குது, ஆத்மா அழிவே கிடையாது. அவிநாஷி தூ தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்துவம். ஆத்மா எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. உடல் முழுவதும் ஆத்மா பரவி இருக்கிறது. விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹசி. அப்போது யார் அந்த ஆத்மாவை கொல்ல முடியும்னு நினைக்கிற அர்ஜுனா? ஆத்மாவை அழிக்க முடியுமா அப்படின்னு அர்ஜுனனை அந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்க வைக்கிறார் கிருஷ்ணர். கோர்ஸ் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்ம 3 மணி நேரம் கிளாஸ் கொடுக்கலாம். 2வது அத்தியாயத்தை நான் சுருக்கமாக சொல்கிறதுனால ரொம்ப உள்ளே நான் போகலை. தனி கோர்ஸ் நம்ம நடத்துவோம் முழு வகுப்புக்கு, அதில் நீங்கள் கலந்து பயன்பெறலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் இந்த இந்த ஆத்மா எப்பவும் அழிஞ்சே தீரும், அதனால் போர் பொறின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆத்மாவை கொல்ல முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, மாற்றம் கிடையாது, பிறப்பற்றவன், இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லக்கூடியது. அவனை கொல்ல முடியாது. அது மாதிரி சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் பகவான் சொல்கிறாரு 2:22 வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணானி நரோபராணி தத்தோ ஷரீராணி விகாய ஜீர்ணாய அந்யானி சம்யாதி நவானி தேஹி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய நைந்து போன ஆடைகளை கழட்டி எரிஞ்சுக்கிட்டு நம்ம புது ஆடைக்குள்ளே போகிற மாதிரி ஆத்மா பயனற்ற இந்த உடம்பை தூக்கி போட்டு புது உடம்புக்குள்ளே போகிறது தான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. நம்ம ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்குவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஏன்னா ஆத்மா ஜென்ம ஜென்மமாக பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆத்மா பிறப்பு எடுக்கல, உடம்பு மாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது நித்தியமான ஆனந்தத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. சில சமயம் கொசுவாக இருந்து பார்க்குறோம், சில சமயம் நாயாக இருந்து பார்க்குறோம், சில சமயம் மனுஷனாக இருந்து பார்க்குறோம், சில சமயம் இந்திரனாக இருந்து பார்க்குறோம், சில சமயம் பிரம்மனாக இருந்து பார்க்குறோம், சில சமயம் தேவர்களாக இருந்து பார்க்குறோம், மனுவாக இருந்து பார்க்குறோம், குமாரர்களாக இருந்து பார்க்குறோம், நாரதராக இருந்து பார்க்குறோம். எல்லாமே நம்ம முயற்சி பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நிரந்தர ஆனந்தங்கிறது இல்லை. பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே வாசுதேவ சர்வம் இது சமாத்மா சுதுர்லபா. பல ஜென்மத்துக்கு அப்புறம் யார் ஒருத்தவன் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அதை புரிய வைக்கிறார். அப்போ அந்த ஆனந்தத்தை நோக்கி அந்த பயணம் பண்ணக்கூடிய ஆத்மா அது எந்த இறக்கும் தருவாயில் எந்த உணர்வில் இருக்கோ அந்த உணர்வுக்கு பயன்படுற மாதிரி உடம்பை ஆத்மா தான் தேர்ந்தெடுக்குது. நம்ம நினைப்போம், என்னையும் ஆணா படைச்ச, என்னையும் பெண்ணாக படைச்ச, என்னையும் பணக்கார வீட்டில் படைச்ச, என்னையும் ஏழையாக படைச்ச அப்படின்னு பகவான்கிட்ட கேள்வி கேட்குறோம் இல்லையா? பகவான் இது எதுவுமே செய்யலை. நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோமோ அது பகவான் கொடுக்குறாங்க. இறங்கும் பொழுது உங்கள் எண்ணம் என்னவா இருக்கோ, சப்போஸ் ஒரு மிருகம் மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா மனுஷ பிறவி கிடைக்காது. தேவர்கள் மாதிரி எண்ணம் இருந்தால் தேவ பிறவி கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த ஆத்மா இறக்கும் பொழுது உங்கள் உணர்வு என்ன இருக்கோ அந்த உணர்வுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்குது. அப்போ சொல்கிறாங்க கிருஷ்ணா, ஆத்மாவை ஆயுதத்தால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, கரைக்க முடியாது,
மாற்ற இயலாதவன், அசைக்க இயலாதவன் அப்படின்னு ஆத்மாவை பற்றிய குணாதிசயங்களை கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றது தான் பகவத்கீதையினுடைய 2வது பகுதி. 30 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஆத்மாவினுடைய சுரூபத்தை சொல்கிறாங்க. இது சுருக்கம். அப்போது இந்த 3வது பகுதிக்குள்ளே கிருஷ்ணர் போகிறார். இதை சொல்லி முடிச்சிட்டார் ஆத்மா. இருந்தாலும் இப்போது ஒரு கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அவர் சிறப்பாக இருப்பார். 2வது அத்தியாயம், முதல் அத்தியாயத்தில் எப்படி நம்ம துரியோதனோட நிர்வாக குணங்களை பற்றி பேசினோமோ, 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணருடைய அந்த போதிக்கும் திறனை பற்றி பேசுகிறோம். அர்ஜுனோட சண்டை போட வைக்கிறோம். அதுக்கு கிருஷ்ணர் எப்படிலாம் பேசுகிறார். முதல்ல அவனை முட்டாள்னு சொன்னார். அடுத்த நிலையில் ஆத்மாவை நீ கொல்ல முடியாதுங்கிறப்ப நீ யாரை கொல்ல போகிறேன்னு கேட்குறாரு. அடுத்து 3வது பகுதியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த போரில் அவன் ஜெயிக்கலைன்னா அவனுக்கு என்னென்ன அவமானங்கள்லாம் வருங்கிறதையும், போரில் அவன் ஜெயிச்சிட்டான்னா என்னென்ன புகழெல்லாம் கிடைக்குங்கிறதையும், இந்த பௌதீகமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றி சொல்கிறார். க்ஷத்ரியனா இருக்கிற நீ சொல்கிறார் 2:31. க்ஷத்ரியன் என்ற முறையில் உனக்கென உரிய கடமையை பற்றி கருதும் பொழுது தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கில்லை. எனவே தயங்க தேவையில்லை. இப்போது க்ஷத்ரியன்கிறவன் தர்மத்துக்காக போர் புரிஞ்சு ஆகணும். அஹிம்சையெல்லாம் கிடையாது. க்ஷத்ரியன்னா கெட்டவங்களை அழிச்சு ஆகணும். தரதேவதா மனுஷ உடம்புல உள்ள கடவுள். நம்ம போன வாரம் பார்த்தோம், போன ஸ்லோகம் பார்த்தோம். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, தர்மத்துக்காக சண்டை புரியறது தான் உன்னுடைய கடமை. அப்போ கடமையிலேருந்து வெளில வரக்கூடாது. இப்போது இப்படி தானாகவே வரக்கூடிய அந்த போருங்கிறது சொர்க்கலோகத்தில் கதவுகளை திறந்து விடுறது போல், சொர்க்கத்தின் கதவுகளை. ஏன்னா போரில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சொர்க்க பிராப்திங்கிறது சாஸ்திரம். ஏன்னா நாட்டுக்காக அப்படிங்கிறத விட தர்மத்துக்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்காக போர்க்களத்தில் போரிடுறாங்க இல்லையா, அந்த போர் வீரர்கள் போரில் இறந்து போகிறப்போ அவங்களுக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்குமா, அதுக்கு ஒரு பலன் கொடுத்துருக்காங்க. அப்போது தர்மத்தை காக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வர்றதா இருக்கிறது. நீ உன்னுடைய கடமையிலேருந்து விலகினா பாவம் தான் செய்கிற. அது மட்டும் இல்லை, உனக்கு போர் வீரனுங்கிற புகழும் போயிடும், அவமானம் தான் கிடைக்கும். உன்னை எல்லாரும் வருங்காலத்தில் எல்லாரும் வந்து அவமானமாக பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் நீ பயந்து போய் தான் போர் புரியலைன்னு சொல்லுவாங்க, உன்னை கோழைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த போரில் அவன் கலந்துக்க வேண்டிய அவசியத்தையும், இந்த போரில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும், சப்போஸ் போர் இல்லைன்னா அவனுக்கு கிடைக்க போகிற அவமானங்களை பற்றியும் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையினுடைய 3வது பகுதியில் பேசுகிறார். அது 2வது அத்தியாயத்தில் 3வது பகுதியில் பேசுகிறாங்க. இது வந்து 8 ஸ்லோகம், 31லேருந்து 38 வரைக்கும் வரக்கூடியது. சுகதுக்கே சமே கிருத்வா லாபோ ஜயா ஜயோ தத்தோ யுத்தாய யுக்தஸ்ய நைவம் பாபம் அவாப்பியசி. நீ சுகம் துக்கம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல், லாபம் நஷ்டம் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் போர் புரியணும் அப்படிங்கிற கடமைக்காக போர் புரிஞ்சேன்னா நைவம் பாவம் அவாப்பியசி, உன்னை பாவம் தீண்டாது, ஏன்னா நீ கடமையை மட்டும்தான் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து 3வது பகுதி நிறைவு செய்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் கிருஷ்ணர் சொன்னாங்க இல்லையா, இந்த யோகத்துக்கு பேர் சாங்கிய யோகம்னு பேர். சாங்கிய யோகம் அப்படிங்கிறத கபிலர் சொல்கிறாங்க. பாகவதத்தில் கபிலர் ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க. சாங்கியம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட விஷயங்கள், உடம்பு பற்றி தன்மை, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, உடலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, உடலில் உள்ள 24 மூலக்கூறுகள் என்னென்ன, இந்த உடம்புல மொத்தம் 24 மூலக்கூறுகள் இருக்குது, இதை பற்றிலாம் விளக்குறாங்க. உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கு கழிவு கிடையாது, உடலுக்கு கழிவு இருக்குது. இதனை அடிப்படையாக கொண்டு கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் கொடுத்த இந்த பகுதிக்கு பேர் சாங்கிய யோகம். அடுத்து கிருஷ்ணர் இன்னொரு யுத்தியை கையில் எடுக்கிறாங்க, அது புத்தி யோகம். 2:40 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2:39 சொல்லுவாங்க, ஏஷா தே பிஹிதா சாங்கே புத்திர் யோகோ த்விமாம் ஷ்ருணு புத்தியா யுத்தோயா பார்த்த கர்மபந்தம் பிரயாசியதி. அர்ஜுனா, இதுவரை உனக்கு சாங்கியோகத்தின் மூலமாக அறிவுரை கூறினேன், இப்போ உனக்கு புத்தியோகத்தின் மூலமாக அறிவுரை கொடுக்குறேன். இந்த யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது உனக்கு கர்மபந்தம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. கர்மபந்தத்திலேருந்து விலங்கி இருக்கலாம். கர்மம் அப்படின்னா என்னது, பிறப்பு இறப்பு இல்லையா, கர்மம் நல்லது கெட்டது, பகல் இரவு, இதுதான் கர்மம், பாவம் புண்ணியம்.
இப்போ இந்த கர்மபந்தத்திலேருந்து நீ வெளில வரணும்னு சொன்னால் இந்த புத்தி யோகத்தை பின்பற்றுன்னு சொல்கிறாரு. அடுத்து முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில், நேகாவக்ரமநாசோஸ்திரி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பி யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். இந்த புத்தி யோகத்தில் ஸ்வல்பம் அப்பி யஸ்ய தர்மஸ்ய, ஸ்வல்பம்னா தமிழில் சொல்லுவோம், சொற்பம்னு சொல்லுவோம், கொஞ்சம் சொற்பம், கொஞ்சம் இருந்தால் கூட தர்மத்தில் திராயத்தை மகத்தோபயாத்து, உன்னை பேரு ஆபத்துலேருந்து காப்பாற்றும். பயம்னா பயம், பெரிய ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றும். கொஞ்சம் பகவத்கீதையில் ஞானம் இருந்தால் கூட, அதான் வந்து சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க கீதா மகாத்வத்தில், கொஞ்சோண்டு பகவத்கீதை, கொஞ்சம் ஞானம், கீதையிலேருந்து கொஞ்சம் ஞானம் இருந்தால் கூட உங்களுக்கு முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் இந்த இந்த மூன்றாவது புத்தி யோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்கன்னா, பற்று இல்லாமல் எப்படி செயல் செய்யணும், ஒரு செயலை செய்கிறோம் பற்று இல்லாமல் எப்படி செயல் செய்யணும். உதாரணத்துக்கு இதை பற்றி நம்ம 3ஆம் அத்தியாயத்தில் பார்ப்போம். கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விக்கர்மம்னா என்னன்னு பார்ப்போம். அந்த பகுதிக்கு போகிறப்ப நம்ம அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செஞ்சால் அதற்கு பலன் வரும். என்ன பலன் வரும்? நல்லது வரும், கெட்டது வரும். உதாரணத்துக்கு பல்லு விளக்குறோம், பல்லு விளக்குறதுங்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் கூட அதுலேயே கூட பல கிருமிகள் சாகுது. நம்ம சுவாமிக்கு சமைக்கும் பொழுது கூட பல உயிர்கள் சாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா தானியத்துலேயும் உயிர் இருக்குது, பழங்கள்லேயும் உயிர் இருக்குது, காய்கறிகளையும் உயிர் இருக்குது, கீரை வகைகள்லேயும் உயிர் இருக்குது. அதனால் நான் கொள்ளலேன்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே நல்ல தீய 2 விளைவுகளுமே இருக்கும். ஆனால் பற்றற்று நம்ம செயல் செய்யும் போது, உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி இருக்கிறாரு, ஒருத்தனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு தண்டனையிலேருந்து விலக்கு கொடுக்குறாரு. அப்போது 2த்துக்குமே அவருக்கு பலன்கிறது கிடையாது. மரண தண்டனை கொடுத்ததுக்காக அவர் நரகத்துக்கும் போகிறது கிடையாது, மரண தண்டனை பெற வேண்டிய ஒரு கைதியை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு சொர்க்க பிராப்தியும் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் செய்ய வேண்டியது பற்றற்று கடமை செய்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் பற்று இல்லாமல் செய்கிறோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லக்கூடியது இந்த 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 4வது பகுதி. அப்போ அதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக கிருஷ்ணர் வந்து இந்த பற்று இல்லாமல் எப்படி செயல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வேதங்களில் வரக்கூடிய அந்த கர்மகாண்ட பகுதியை வந்து கிருஷ்ணர் ரொம்ப கண்டிக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். வேதங்களில் 3 பகுதி இருக்குது. ஒன்று கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா. கர்மகாண்டம்னு சொன்னால் இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திர பிராப்தி எப்படி கிடைக்கும், எப்படி நல்ல புத்திரன் கிடைப்பாங்க, எப்படி பெரிய ராஜாவாக முடியும், எப்படி நாட்டு ஆட்சி செய்ய முடியும், இது எல்லாமே சொல்லக்கூடியது கர்மகாண்டம். மிகுந்த செல்வத்தை பெறுறதுக்கு என்ன செய்யணும், தங்கம் பெற என்ன செய்யணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாங்க, யாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் அப்படிங்கிறார். மலர் போன்ற வார்த்தைகள், மலர் போன்ற வேதைகள், வேதா வேதவதா பார்த்த அந்த சகோதரர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிற்றறிவுள்ள மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகின்றனர். வேதங்களில் இருக்கக்கூடிய மலர் சொற்கள் கேட்குறது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பண்ணால் அது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும், இதை பண்ணுங்கள், அஸ்வமேதியாக பண்ணுங்கள், இந்திரன் ஆயிடலாம், இது பண்ணுங்கள், மனு ஆயிடலாம். அந்த மலர் சொற்கள், வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுபவர்கள் சிற்றறிவுடையவர்கள்னு சொல்கிறார். இவ்வாக்கியங்கள் சொர்க்கலோகத்தில் ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலநுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர்கள் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். அப்போ நினைக்கிறாங்க வேதம் படிக்கிறது எதுக்கு தான். அவங்களுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு ஸ்லோகம் அடுத்து சொல்கிறாங்க, போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயா பகிருத சேத்தசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதவுன விதியத்தே. யார் ஒருத்தவங்க புலனுகர்ச்சி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்லும் உள்ளவங்களால் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. ஆனால் ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சுலபமாக பக்தியில் ஈடுபடுவாங்க. ஏன்னா போக ஐஸ்வர்ய பிரசக்தானம், போகன்னா புலன்களை அனுபவிக்கிறது, ஐஸ்வர்யம்னா செல்வங்கள். யார் ஒருத்தவங்கள்ட்ட செல்வம் இருக்கோ, யார் ஒருத்தவங்க புலன்களை அனுபவிக்க ஆசைப்படுறாங்களோ, மது மாது சூது இந்த லைனில் யாருக்குள்ளே போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே கிருஷ்ண பேரை கேட்டாலே கோவம் வரும், பக்தர்களை பார்த்தாலே கோவம் வரும். சொல்கிறாங்க விவசாய ஆத்மிகா புத்தி. ஏன்னா அவங்க புத்தி வந்து பல கிளை கொண்டது. விவசாய ஆத்மிகா புத்தி பல கிளை கொண்டது. இது பண்ணலாமா, அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஒரே நேரத்தில் 10 விஷயம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.
விவசாயாத்மிகா புத்தி சமாதவ் ந விதியத்தே, அவங்களுக்கு அமைதிங்கிறது கிடைக்காது. அமைதிங்கிறது கிடைக்காது. ஏன்னா யார் ஒருத்தவங்க வேதங்களில் வளரக்கூடிய அந்த மலர் போல சொற்களை பயன்படுத்தி புலன்களை அனுபவிக்கிறத முக்கியமாக கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணர் வந்து இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த கர்ம காண்டத்தை ரொம்ப ரொம்ப வந்து கண்டிக்கிறாங்க. 2வது அத்தியாயத்தில் நிறைய ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, யாவன் அர்த்த உதபானே சர்வதக அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன கிணறு என்ன தேவைகளையெல்லாம் கொடுக்குமோ அது வந்து ரொம்ப சுலபமாக ஒரு நீர் தேக்கம் கொடுத்துரும். அதே மாதிரி வேதங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிணறுக்கு ஒப்பிடுறார் கிருஷ்ணர். வேதங்கள் எல்லையற்றது. ஆனால் வேதங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த கர்மகாண்ட பகுதியை கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒரு சின்ன கிணறு அப்படிங்கிறாரு. வேதங்களில் கொடுக்கப்பட்ட பலன்கள் எல்லாமே வேதங்களுடைய நோக்கத்தை புரிந்தவனால் அறிந்து கொள்ளப்படும். வேதங்கள் எதுக்குன்னா ஒருத்தங்களை கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம்னு அந்த படிப்படியாக உங்களுக்கு பக்தியை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். பக்தியில் ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா தனியாக அவங்க கர்மகாண்ட செயல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே தானே அளிக்கப்படும். அதான் சொல்கிறாங்க, ஒரு கிணறு என்ன பலன் கொடுக்க முடியுமோ அந்த பலனை அடையிறது கிணத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. நீர்த்தேக்கத்திட்ட போனாலே அது கிணறு கொடுக்குறதையும் கொடுக்கும், கிணறு கொடுக்காததையும் கொடுக்கும். அதே மாதிரி வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கிருஷ்ணரை ஒருத்தன் வழிபடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த கிணறு என்னென்னலாம் கொடுக்குமோ அது தானாகவே கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை இந்த 4வது பகுதியில் கிருஷ்ணர் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா இது. கர்மண்யேவாதிகாரஸ்யே மா ஃபலேஷு கதாச்சின மா கர்ம ஃபலஹேதூர் பூர் மா தே சங்கோ அத்சௌ கர்மணி. அப்போ என்ன சொல்கிறார் கிருஷ்ணா, அப்போ நான் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றில்லாமல் செய்யுங்க. மா ஃபலேஷு கதாச்சின, பலன்களுக்கு ஆசைப்படாமல் உன்னுடைய கடமையை செய். அதனால உனக்கு பாவம்ங்கிறது வராது. அந்த விஷயத்துக்கு நீ உன்னை காரணமாக நினைக்காத. அதே மாதிரி பற்றில்லாமல் செயல் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4வது பகுதி. இந்த 4வது பகுதி முழுசாவே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பற்றில்லாமல் செயல் செய்ய சொல்லி தூண்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது பகுதி. அதுக்கு அடுத்தது 54வது ஸ்லோகத்தில் இருந்து 72 வரைக்கும் கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தூய ஆன்மீகி என்ன அப்படி அதுக்கான குணங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது 54வது ஸ்லோகத்தில். ஸ்திதப்பிரக்ஞா அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க. ஸ்திதப்பிரக்ஞானா நிலைத்த உணர்வு கொண்டவர். ஸ்திதக பிரக்ஞா, ஸ்திதகனா உணர்வு, பிரக்ஞா அப்படின்னா அவர் நிலைத்த புத்தி, பக்தி மேலே நிலைச்சு இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க. ஸ்திதப்பிரக்ஞா காபாஷா. ஏன்னா ஸ்திதப்பிரக்ஞாங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ண சித்தப்பிரக்ஞாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தையினால் கவரப்பட்ட அர்ஜுனன் அதை பற்றி விளக்கம் கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க காபாஷா, அவங்க நிலைத்த அறிவு உள்ளவங்க. பக்தர்கள் எப்படி பேசுவாங்க, சமாதி சஸ்தியஸ்த கேவஷா, அவங்க எப்படி சமாதியில் இருப்பாங்க, ஸ்திததீஹி, அவங்க புத்தி எப்படி நிலை பெற்று இருக்கிறது, பிரபாஷேத்தக, அவங்க எப்படி பேசுவாங்க, கிம் ஆசீத்த, அவங்க எப்படி இருப்பாங்க, விரஜேத்த, எப்படி நடப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நிலைத்த அறிவுடைய பக்தர்கள் எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க அர்ஜுனன். சிதப்பிரக்ஞா அந்த பகுதி தான் கிருஷ்ணர் வந்து 54லேருந்து தொடர்ந்து விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணா, பக்தியில் போகணும்னு சொன்னால் மனோகத்தான்னா மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. ஒரு குரு ஒருத்தங்களுக்கு இருக்கணும். நாங்கள் அந்த புக்கில் படித்தேன், இந்த புக்கில் படித்தேன்லாம் பேசக்கூடாது. மனோகத்தான், மனம் போன போக்கில் செயல்படாமல் மனக்கற்பனையினால் எழும் எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தண்ணீர் எளி திருப்தி அடைகின்றானோ. சொல்கிறார் கிருஷ்ணர், புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்பொழுது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலநுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தண்ணீர் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்று உள்ளான். அப்போ தனக்குள்ள சந்தோஷத்தை இருக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக சந்தோஷத்தை வெளில தேடுறோம், சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது. அதை உணர்ந்தவன் தான் சித்தப்பிரக்ஞா.
அவன் 3 வகை துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான். இன்பத்தில் மகிழ மாட்டான், துன்பத்தில் அழவும் மாட்டான். அவனுக்கு பற்றுதல், பயம், கோபம் அதுலேருந்து விடுபட்டு இருக்கிறான். அவன் தான் சித்தப்பிரஜா. முனின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2:58 யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசகா. கூர்மோன்னா ஆமை. ஆமை எப்படி தன்னை சூழ்நிலையில் ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா எப்படி தன்னுடைய அவயங்கள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்குமோ, அதே மாதிரி நம்மளும் அந்த புலனுகர்ச்சி பொருட்களால் வரக்கூடிய அந்த தாக்கத்தை பார்த்தா நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துக்கணுமா. கண், காது, மூக்கு, வாய், தோல், அதே மாதிரி மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் உள்ளே எடுத்துக்கணுமா. அந்த ஆமை போல் நம்ம உலகத்தில் வாழ்கிறப்போ நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எண்ணம் என்ன வருதோ உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் இது. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினக ரசவர்ஜ்யம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இப்போ பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், சரி சொல்கிறீங்க புலனுகர்ச்சியிலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஆசை இருக்க, எப்படி வெளில வர்றது? நிறுத்த முடியாது. சப்போஸ் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறான், ஒருத்தர் பீடி பிடிக்கிற பழக்கம் ஒருத்தருக்கு இருக்குது. அவர் எப்போ பீடி விட வைக்கிறது அப்படின்னா, அவர்கிட்ட சிகரெட் கொடுத்தீங்கன்னா பீடி விட்டுருவார். ஏன்? சிகரெட்டில் கிடைக்கக்கூடிய சுவை பீடியை விட ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக? அதனால் நம்ம சிகரெட் பிடிங்க நம்ம சொல்ல வரல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஒரு பெண்ணிட்ட ஒரு சுவை இருக்குது, ஒரு பொண்ணில் சுவை இருக்குது, மண்ணில் சுவை இருக்குது. மண்ணை என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு சுவை கிடைக்குது, ஒரு பதவியில் சுவை இருக்குது, ஒரு பெண்ணை அனுபவிக்கும் போது சுகம் இருக்குது, பொன், தங்கங்கள், ஆபரணம் அனுபவிக்கிற சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அந்த கிருஷ்ணரை அனுபவிக்கிற அந்த சுவை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். உதாரணத்துக்கு ஒரு கதை இருக்குது. கதை சொல்கிற அளவுக்கு டைம் கிடையாது, பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ராமானுஜர் அவருடைய காலத்தில் ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிஷ்யர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர், ரொம்ப 6 பேக்ஸ், ஒரு உடம்பு ஃபுல்லாக பேக் இருக்கும். அவர் ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சுந்தரி, அழகான ஒரு பெண். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மல்யுத்த வீரன் 6 பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய நடந்து வர்றப்போ குடையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த பெண் முன்னோக்கி வராங்க. இந்த ஆண் அந்த பெண்ணுடைய முகத்தையே பார்த்து பின்னோக்கி நடந்து போகிறாங்க. அவர் ரோட்டை பார்த்து நடந்து போகல, சாலையை பார்த்து நடந்து போகல, பெண் நேரம் நடந்து போகிறாங்க. இவர் பெண்ணோட கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த குடையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வெயிலில் நனைஞ்சிடக்கூடாது, வெயிலில் பற்றக்கூடாதுன்னு பிடிச்சிட்டே வராரு. அந்த காட்சியை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அவளை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 6 பேக் உள்ள ஒரு ஆள் தன்னோட மனைவிக்கு கொடை பிடிச்சி போனால் எப்படி இருக்கும்? அதுவும் தலைகீழ, அதுவும் திரும்பி போகிறார், நேராக ரோட்டை பார்த்து போகல. ராமானுஜர் கூட்டி, என்ன விஷயம்? அப்போ சொல்கிறாரு, என்னுடைய மனைவியினுடைய கண்கள் மாதிரி கண் யாருக்குமே கிடையாது, அந்த கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ராமானுஜருக்கு இவருக்கு அறிவு கொடுக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜாச்சாரியார் இதை விட அழகான கண்ணை காமிச்சா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போது அந்த கண்ணுக்கே நான் சரணடைஞ்சிடுறேன், ஏன்னா இதை விட அழகான கண் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறார். தன்னோட மனைவி கண்ணு மாதிரி உலகத்தில் கண்ணே கிடையாது. மறுநாள் காலையில் ராமானுஜர் அந்த சிஷ்யரையும் மனைவியும் மற்ற பக்தர்களையும் அழைச்சிக்கிட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட போகிறார். ஆலயம் திறக்குது, கருவறை திறக்குது. கண்ணை பூர்வ ரங்கநாதா, உன்னுடைய கண்ணை காட்டு. நான் எல்லோரும் கல் ரூபத்தில் தான் பகவானை பார்க்குறோம். ஏன்னா பகவான் கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை பார்க்குறதுக்கு பக்தி வேணும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விரோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷ் விலோகயந்தி எம் ஷாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. அது பக்தி வேணும். ராமானுஜர் பக்தி இருக்குது, பார்க்குறாரு, ரங்கநாதருடைய கண்ணை அழகாக பார்க்குறாரு. அவனுக்கு பக்தி இல்லை, ஆனால் அவர் பரிந்துரைக்கிறார், ரங்கநாதா அவன் கண்ணை அவர் காட்டுங்க. அப்போ அது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய உண்மையான அந்த கண்ணை காமிக்கிறார். திவ்யமான அந்த கண்களை, தாமரை போன்ற கண்களை காமிக்கிறாங்க. அந்த கண்ணை பார்த்த உடனே மூர்ச்சி ஆகிடுறாங்க.
அந்த கண்ணை பார்த்தவனே சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் மனைவி கூட தான் வாழ்ந்தான், சன்னியாசம்லாம் வாங்கிடல. மனைவி கூட வாழ்ந்தால் கூட கணவன் மனைவியை சேர்ந்து ராமானுஜர் சிஷ்யன் ஆகிட்டு எல்லாத்தையும் ராமானுஜர் கற்பணிச்சுட்டு ராமானுஜர் கூடவே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க கணவன் மனைவியாக சேர்ந்து. பெரிய பக்தரெல்லாம் வந்தாங்க 2 பேரும். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சுவை கிடைச்சிதுன்னா தாழ்ந்த சுவை மேலே விருப்பம் போயிடும். புலன்களை அடக்கிறதுக்கான வழியை பகவான் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இவ்வளவோ பேர் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு தூய பக்தி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு அவங்க ஜபம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது கிடைக்குது. கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய சுதி. நான் சதா நாமகானே ருச்சி. ரூபகோஸ்வாமின்னு ஒரு பக்தர் சொல்கிறாரு, கிருஷ்ணருடைய பேரை சொல்கிறதுனால எனக்கு இது 2 காது பத்து அந்த சுவையை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான வாய்களும் ஆயிரக்கணக்கான காதுகளும் கொடுங்கன்னு பகவான் பிரார்த்தனை பண்ணுறார். அவ்வளவு சுவை. புலன்களை அடக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பக்தி அதனுடைய டேஸ்ட்டை கொடுக்கணும். பகவத்கீதையினுடைய அந்த டேஸ்ட்டை கொடுக்கணும், பாகவதோட டேஸ்ட்டை கொடுக்கணும், பக்தர் சங்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டை கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் வரும். அப்போ தான் நம்ம காமம் கோபத்துலேருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் 5வது பகுதி தான். அதில் அந்த காமம் கோபத்தை பற்றி பேசின உடனே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அடுத்த ஒரு முக்கியமான ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஒரு பற்று அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை வாங்கி ஆசைப்படுறீங்க, அவ்வளோதான். அதுதான் ஆரம்பம். அதை கிருஷ்ணர் விளக்குறாங்க. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 62. தியாயத்தோ விஷயான் பும்சகா. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், விஷயம்னா ஒரு பொருளை பார்க்குறோம், தியாயத்தோ நினைக்கிறோம். ஒரு விஷயத்தை நினச்சா என்ன ஆகும் அப்படின்னா சங்கஸ்தேஷு பஜாயத்தே. சங்க பற்று உருவாகுது. விஷயத்தை நினச்ச உடனே என்ன உருவாகுது? ஒரு பற்று உருவாகுது. அப்போ என்ன ஆகுது? சஞ்சாயத்தே காமக. அப்போ அந்த பற்று என்ன ஆகுதுன்னா காமமாக மாறுது. காமம்னா என்ன? தீராத ஆசை. பற்றுனா ஒரு ஆசை, காமம்னா அது ஒரு தீராத ஆசை, அளவற்ற ஆசை, ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஆசை. காமாத் குரோதோபி ஜாயதே. அப்போ உங்களுக்கு ஒரு தீராத ஆசை ஒரு விஷயத்து மேலே இருக்குன்னு சொன்னால் உடனே அது கோபமாக மாறும். ஏன் நம்ம மனைவி மேலேயும் குழந்தை பேரையும் பிடிச்சவங்க மேலே மட்டும் நம்மளுக்கு ஏன் கோபம் வருதுன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசை. கோபம் ஆசையை தான் குறிக்கும். அப்போ என்ன ஆகுது? குரோதாத் பவதி சம்மோக. கோபம் என்ன ஆகும்னா சம்மோக. மோகம்னா மயக்கம், சம்மோகன்னா பூரண மயக்கம். அப்புறம் என்ன அர்த்தம்? கோபம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு மயக்கத்தில் போயிடுவோம். மயக்கம்னா என்ன? மயக்கத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? மயக்கத்தில் இருந்தால் நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாது. மயக்கத்தில் என்ன நடக்குது? கீழே விழுந்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாது. என்ன இப்படி எப்படி கீழே விழுந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. மயக்கத்தில் கீழே விழுந்துருப்பீங்க. என்ன எப்படி கீழே விழுந்தேன்? எனக்கு யார் தண்ணி தெளிச்சு விட்டா முகத்தில் அப்படின்னு கேட்போம். சம்மோகாத் ஸ்மிருதி சம்பவக. நினைவு இழக்கப்படுது. மயக்கத்தில் நினைவு இழக்கப்படுது. நினைவு இழக்கப்படுதுன்னா என்ன? நான் யார், என்னுடைய தன்மை என்ன, நான் நல்லவனா கெட்டவனா, நான் இந்த செயலை செய்யலாமா? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு மனைவி மேலே கோவம் இருக்கும், மனைவியை அடிச்சிருப்பார், மனைவி இறந்துருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் யோசிப்பார், நான் ஏன் அந்த செயலை செஞ்சேன், எனக்கும் அந்த பெண்ணுக்கும் உள்ள உறவு என்ன, அந்த கோபத்தினால எப்படி நான் அவங்களை கொல்ல முடியும்? அதான் ஸ்மிருதி விப்ரமக. ஸ்மிருதினா நினைவு தவறுறது. அப்போ என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ. புத்தி வேலை செய்யாது. நினைவு தவறுறப்ப என்ன ஆகும்? புத்தி வேலை செய்யாது. புத்தி நாஷாத் பிரணஷதி. புத்தி நாசத்தினால அழிவு உருவாகும். எப்போ ஒருத்தங்க புத்தியை பயன்படுத்தலையோ அது அழிவு கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும். ஒன்றுமே இல்லை. தியாயத்தோ விஷயான வம்சம். ஒரு பொருளை நம்ம நினச்சா அவ்வளோதான். நினச்சா பற்று வருது, பற்றுலேருந்து காமம் வருது, காமத்துலேருந்து கோபம் வருது. கோபம் எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா மயக்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது. மயக்கம் எங்கே போய் சேருது அப்படின்னா என்னது? நினைவு என்னுடைய ஸ்மிருதி விப்ரமகா. ஸ்மிருதி விப்ரகன்னா தன்னுடைய நிலையை மறக்க வைக்குது. தன் நிலையை மறந்த உடனே என்ன நடக்குது? புத்தி அழிஞ்சு போகுது. புத்தி அழிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அழிஞ்சிருது. பிரச்சனை. அப்போ ஜெயிலுக்கு போகணும். அந்த பெண்ணை கொண்டதுக்காக, அவனோட மனைவியை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போனவன். இதுதான் இந்த பற்று அப்படிங்கிறது. அவ்வளவு மோசமானது அர்ஜுனா. அதனால் ராகத்வேஷ விமுக்தஸ்டு விஷயான் இந்திரியாச்சரன் ஆத்ம வர்ஷைர் விதோயாத்மா பிரசாதம் அபிகச்சதி.
அப்போ சொல்கிறார் கிருஷ்ணா, எல்லா விதமான விருப்புலேருந்து வெளில வந்து விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்து. அப்போ தான் பகவானுடைய பிரசாதம் அபிகச்சதி, பகவானுடைய முழு கருணை கிடைக்கும். பகவானுடைய முழு கருணை கிடைக்கணும்னா ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் துரியோதனனை கொல்ல போகிறீங்க, துரோணனை கொல்ல போகிறீங்க, சுக்ராச்சாரை கொல்ல போகிறீங்க. இல்லை, நீங்கள் வந்து தர்மத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து போர் தான் புரிய போகிறேன். அவங்க ஏற்கனவே நான் கொண்டுட்டேன்னு கிருஷ்ணர் சொல்லுவார் இன்னொரு இடத்துல. அப்போது அர்ஜுனன் நினச்சி வந்த போர் வேறு, கிருஷ்ணர் ஆசைப்பட்ட போர் வேறு. கிருஷ்ணர் தன்னுடைய பிரதிநிதியாக இருந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண சொல்கிறார். அர்ஜுனன் தன்னுடைய மனைவியுடைய அவிழ்ந்து போன கூந்தலுக்காக சண்டை போட வந்திருக்கிறான். இது ரெண்டும் வித்தியாசம். அவள் போர் புரிய வந்த அர்ஜுனன் புரிய மாட்டேன்னு சொன்னால் அவனுக்கு வந்து உண்மையான ஞானத்தை கொடுத்து கர்மம் செய்ய வந்தவனை அக்கர்மம்னா பற்றற்ற செயல் செய்ய வைக்கிறார் கிருஷ்ணர். இதுதான் இந்த 3வது பகுதி. 3வது பகுதியில் இன்னும் விளக்கமாக சொல்லுவாங்க. அதுக்கு நான் ரொம்ப உள்ளே போக விரும்பல, நேரமாகிட்ட போகுது. மொத்தம் 72 ஸ்லோகங்கள் இந்த 3வது பகுதியில். இப்போ இந்த அத்தியாயத்துக்கு பேர் தான் வந்து இந்த பகுதிக்கு பேர் தான் புத்தி யோகம்னு பேர். ஒரு சுருக்கமாக பார்ப்போம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுல. அஃப்கோர்ஸ் கடைசி ஸ்லோகம் சொல்கிறாரு, இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி, இதனை அடைந்த மனிதன் குழப்பம் அடைவதில்லை. இந்த நிலையை தனது மரணத்திற்வாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டுக்கு நுழைய முடியும். இப்போ எது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னா மரணம் அடைந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய பாவம் செஞ்சால் கூட அந்த பாவத்திலேருந்து வெளில வந்து இந்த புத்தியோகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பற்றற்ற செயல் பகுதி ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மரணத்தருவாயில் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பகவான் திருநாட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு, வைகுண்ட பிராப்தி அடையிறதுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சுருக்கம் கொடுக்குறேன். பகவத்கீதை 2வது அத்தியாயத்தை 5 பகுதியாக பிரிக்கிறோம். முதல் பகுதியில் அர்ஜுனன் குழம்பிய நிலையையும் அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கிட்டதையும் பார்க்குறோம். 2வது பகுதியில் ஆத்மான்னா என்ன, உடம்புன்னா என்ன, ஆத்மா அழிவற்றது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாதுன்னு ஆத்மாவுடைய குணாதிசயங்களை விளக்கிறது 2வது பகுதியில் பார்க்குறோம். 3வது பகுதியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த போர் அவன் புரியலைன்னா அவனுக்கு என்னென்ன அவமானங்கள்லாம் கிடைக்குங்கிறதையும், போர் அவன் புரிய வேண்டியதற்கான காரணங்களையும் சொல்கிறது 3வது பகுதி. 4வது பகுதியில் பார்த்திங்கன்னா பற்று இல்லாமல் இந்த செயலை செய்ய வேண்டிய அந்த 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 புத்தியோகத்தை பற்றி பகவான் சொல்கிறாங்க. 5வது பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு 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 ஸ்தித பிரக்ஞா முனி, அதாவது தன்னை உணர்ந்து ஒரு நபர் ஆன்மீகி எப்படி இருப்பான், அவருடைய அடையாளங்கள் என்னங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பற்று அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, அது எவ்வளோ மோசமானதுங்கிறத பார்க்க. அதனால தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது தேவைப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு ஆசைப்படணும், இல்லைன்னா எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் ஆசைப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று யாருன்னா இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே. கிருஷ்ணர் மேலே மட்டும்தான் ஆசைப்படணும். அதனால் பகவத்கீதையை இந்த ஞானத்தை பிரபுபாதருடைய உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு விளக்கியிருக்கிறேன். இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம 3வது அத்தியாயத்தோட சுருக்கத்தை பார்ப்போம். ஆக்சுவலி முறைப்படி நான் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்ப்போம்னு தான் நினச்சேன். ஆனால் அதற்கு நேரம் எனக்கு இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நான் 2 வருஷத்தை இதில் விரயமாக்க விரும்பலை. 18 நாளில் பகவத்கீதையினுடைய சுருக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ கேள்விகளுக்கு விடை கொடுக்கலாம். அதனால் நான் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு நான் சுருக்கம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றவங்க நம்ம கோயிலுக்கு வாங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா.